இங்க இறங்கணும்னா அங்க கட்டினார்னா அங்கதான் இறங்கி வைக்கணும். ஆனா என்ன சொல்றாங்க தெரியுமா? இல்ல இல்ல, ஸ்ரீலங்கால இறங்கி அப்படியே நடந்து போய் அங்க என்ன செஞ்சாரு, கட்டினாரு அப்படிம்பாங்க. இறங்கினவே டவுட்டா இருக்கும்போது ஏன் நடந்து போறது? அதனால அவர் இறங்கினார், இலங்கையில் இறங்கினார் என்ற வரலாறு திரிக்கப்பட்ட கட்டுக்கதை. அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதை தொடர்ந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இலங்கை பற்றிய ஆய்வை மேற்கொண்ட அறிஞர்கள் அவர்கள் இந்த சித்திலப்பை, அதாவது அசீஸ் போன்றவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அவர்களுடைய ஆய்வே கிறிஸ்துக்கு பின் 8ஆம் நூற்றாண்டு தான் ஆரம்பிக்குது. நிறைய பேருடைய ஆய்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? முஸ்லீம்களுடைய ஆய்வு, முஸ்லீம்களுடைய வரலாற்றில் தான் ஆரம்பிக்கிறாங்களே தவிர எங்க ஆரம்பிக்கிற, சோழர்களுடைய வரலாற்றுல ஆரம்பிக்கிற. அப்படி ஆரம்பித்தவர்கள் ஒருவர் வந்து அறிஞர் சித்திலப்பை. இவர் செஞ்ச சேவைகளையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிறதும் சுருக்கமாக என்ன தெரியுமா? இந்த அறிஞர் சித்திலப்பை என்பவர் தான் இலங்கை முஸ்லீம்கள் பற்றிய வரலாற்றை முதலாக தொகுக்க வேண்டும் என்று சொல்லி குரல் எழுப்பிய ஒருவர். அவர் செஞ்ச வேலை என்னன்னு சொன்னா, பாடசாலை கல்வி திட்டம் இருக்கிற சிலபஸை உருவாக்குவதில் ஒரு பெரும் பங்கு அறிஞர் சித்திலப்பைக்கு இருக்கிறது. மறக்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது. அதே போல பாடநூல் வெளியீடுகள், முஸ்லீம்களுடைய போதனா பாஷை எப்படி இருக்கணும், முஸ்லீம்களோட படிக்கணும், எந்த மொழியில படிக்கணும்ங்கிறதுக்கு தமிழிலும் படிக்க வேண்டும், ஆங்கிலத்திலும் படிக்க வேண்டும், அரபியிலும் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று வாதிட்ட ஒரு பழைய ஆரம்ப காலத்திலே வாதித்த ஒருவர் யாருன்னு கேட்டா இந்த அறிஞர் சித்திலப்பை. இவர் தான் என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொன்னா, இலங்கை முஸ்லீம்களுடைய விவாக பதிவை ஏற்படுத்தினார். இந்த கல்யாணம் கட்டினா விவாகம் பதிவிடம் இல்ல, முஸ்லீம்களுக்கான தனியார் சட்டம். இதுக்காக முதல்ல குரல் கொடுத்தது யாரு குரல் கொடுத்திருக்கா? இந்த அறிஞர் சித்திலப்பை தான் முதலாக குரல் கொடுத்தார். அவர் குரல் கொடுத்துதான் இந்த விவாக பதிவு ஏற்படுத்தப்பட்டது. அவர்தான் முதலில் இலங்கையில் முஸ்லீம்களுடைய பத்திரிகையை வெளியிட்டவர். முஸ்லீம் நேசன் ஆரம்பமாக 350 பத்திரிகைகள் போட்டார். கடைசி கட்டங்கள் 1000 தாண்டிச்சு. அப்பவே அவ்வளவு வேகமாக முஸ்லீம்கள் பற்றிய செய்தியை கொண்டு சென்ற ஒருவர் இவர். முஸ்லீம்கள் பற்றி ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். ஆனா கவலைக்குரிய விஷயம், அவர் முஸ்லீம்களை பற்றி மட்டும்தான் ஆய்வு பண்ணிருக்காரு. சோழர்கள் யார் என்பதை தேடவில்லை. சோழர்கள் என்பது யார் என்று தெரியவில்லை என்றால் கண்டிப்பாக இவர்கள் சொல்வதை போல நாம் வந்தேரிகள் என்ற வட்டத்துக்குள் தான் வருவோம். அதே போல அசீஸ், IMLA அசீஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அந்த அசீஸ் செஞ்சிருக்கிறார் சொல்லி சொன்ன இவர் முஸ்லீம்கள் வரலாறு சம்பந்தமாக தனி புத்தகமே எழுதினார். இவர் செஞ்ச வேலை என்னன்னு சொன்னா, இவர் தான் இலங்கையில் முதலாக இஸ்லாமியர்களுக்கு என்ற இயக்கத்தை ஆரம்பித்தவர். கொழும்புல ஆரம்பிச்சார். கொழும்புல ஜம்மியத்துல் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இப்ப இருக்கிறான்னு தெரியல. ஜம்மியத்துல் இஸ்லாமியா என்று சொல்ல ஒரு இயக்கத்தை முஸ்லீம்களுக்காக உருவாக்கியவர் அசீஸ். இவரு ஜாகிரா இருக்கு இல்லையா, கொழும்பு ஜாகிராவுடைய ஸ்தாபகர்களில் இவரும் ஒருவர். நாடு பூராவும் ஜாகிரா கல்லூரிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர்களில் முக்கிய பங்கு அசீஸுக்கு இருக்கிறது. இவர் செஞ்ச ஒரு முக்கியமான புரட்சி என்ன தெரியுமா? துருக்கி தொப்பிக்கான புரட்சி. அந்த காலத்திலேயே இஸ்லாமிய வரலாற்றை பதிய வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் என்ன செஞ்சார் தெரியுமா? இவர் இந்த முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல கொழும்புல என்ன நினைச்சா, 1905 5ஆம் மாதம் 2ஆம் தேதி, அதாவது கொழும்பு ஹைகோர்ட்ல ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல அட்வொகேட் அப்துல் காதர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு வழக்குக்காக அப்பீல் ஆகிறார். கோர்ட்டுக்கு போறாரு. போகும்போது எப்படி போனார் தெரியுமா? துருக்கி தொப்பியோட போட்டு கோட் சூட்டை போட்டுக்கிட்டு தான் போனாரு. அப்படி போற நேரத்துல அங்க வழக்கு விசாரணைக்கு இருந்தவர் வந்து சார் CP லயட் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ வழக்க வாதாடணும் தொப்பியை காட்டி போட்டு வா அப்படின்றாரு. இவர் தொப்பி போட்டதுனால இன்னைக்கு அட்டி. இவர் தான் தொப்பியை கொண்டு வந்த யாரு? இந்த அசீஸ். இவர் அவரின் உரிமையின் அளவு தான் போராடினார். அவருக்கு போராடினாரு. இந்த தொப்பியை சும்மா தான் போட்டுக்கிட்டு போனாரு. என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஒன்னோ தொப்பியை கலட்டில ஷூவை கலட்டுனா. அந்த அப்துல் காதர் சொன்னார், அட்வொகேட் அப்துல் காதர், தொப்பியை கழட்டவும் மாட்டேன், ஷூவை கழட்டவும் மாட்டேன், ரெண்டையும் செய்ய மாட்டேன், என்ற உரிமைன்றார். வெளியில வந்து அசீஸ் சொன்னதோட அசீஸ் பிடிச்சாரு பாயிண்ட். உரிமையை படிக்கிறானா எப்ப? இப்ப நம்ம மாடல் காலங்கிறான். பார்த்துட்டு சும்மா இருக்காங்க அரசியல்வாதிகள் பல்ல எழுச்சிக்கிட்டு என்னங்க பேச முடியும் அப்படிங்கிறான். எந்த விட பைசல் முஸ்தாபா கடைசியில் செஞ்சா இந்த டெலிபோன் நம்பருக்கு போன் போட்டு சொல்லுங்க, இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது. வேற சொல்ல முடிஞ்சுதா?
உரிமைக்காக குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. அன்னைக்கு ஆங்கிலேய ஆட்சிகள் சுட்டு தள்ளுவான். அந்த ஆட்சிக்காரர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உடனடியாக முஸ்லீம் மஜ்லிஸை கூட்டி அத்தனை பேரை ஒன்றிணைச்சு கொழும்பு மருதானையில் வைத்து அத்தனை பேர் ஒன்றிணைக்கப்பட்டார்கள். 1902 வந்து 1905 5-6 காலப்பகுதியில் கொழும்பு மருதானையில் வைத்து 30,000 முஸ்லீம்கள் அந்த காலத்திலேயே கொழும்புல போராட்டத்துக்காக ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இன்னைக்கு சேர்க்கணுமா? இன்னைக்கு 30,000 முஸ்லீம்களை ஒரு இடத்துல ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சேர்க்குமா? தேசிய காங்கிரஸ் சேர்க்குமா? லீக் சேர்க்குமா? அத்தாவுல்லா சேர்ப்பாரா? ஹிஸ்புல்லாவால ஏழுமா? நிசாம் பல்வினால ஏழுமா? ஒருத்தனாலையும் மேலாது. ஏன்? அவங்களையே மக்கள் நம்பல. அப்படி இப்படித்தான் வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க, கூட்ட இயலாது. ஆனால் அன்றைக்கு அசீஸ் தனி மனிதனாக நின்று அத்தனை பேர் எந்த அளவுக்கு கேட்டா, இந்தியாவில் இருந்து டெல்லியில மும்பையில பிரச்சாரம் பண்ணிய ஹிந்தி மொழி பேசிய ஒரு ஆலிமை இலங்கைக்கு கூட்டி வந்து இலங்கை முஸ்லிம்களுக்காக போராட வைத்தார். அந்த போராட்டத்தில் இந்தியாவிலிருந்து ஆள் வரவழைக்கப்பட்டார்கள். கடைசி விளைவு என்ன? தொப்பி அணிவது என்பது இஸ்லாமிய மதத்தில் இல்லாவிட்டாலும் முஸ்லிம்களுடைய உரிமை என்ற காரணத்தினால் அவர்கள் ஹைகோர்ட்ல கூட தொப்பி போட்டுக்கிட்டு பேசலாம். இன்னும் என்ன செய்யணும்? முஸ்லீம் வக்கீல் இருக்குன்னா தொப்பி சுப்பா அடிச்சுனா போகலாம். ஏன்? அந்த உரிமை அன்னைக்கே பெற்று தந்தாங்க. அந்த போராட்டத்தை வழிநடத்தியவர் இந்த அதாவது அசீஸ் என்று சொல்லக்கூடியவர் தான் அந்த போராட்டத்தை நடத்தினார். இவர்தான் நாடு பூராவும் ஜாகிராவை கொண்டு செல்வதில் முக்கிய பங்காற்றினார். அதே போல இன்னொரு முக்கியமான ஆள் கடைசியாக வச்சுக்கிறீங்க. முக்கியமான ஆள் சொல்லல, மாப்பிள்ளை இலப்பை ஆளுமின்று. இவர் யார் தெரியுமா? இவரும் இலங்கை முஸ்லீம்கள் தொடர்பாக நிறைய ஆய்வுகள் செஞ்சு, நிறைய ஆய்வு செஞ்ச மட்டுமில்ல, நிறைய அரபில தான் இந்த தொகுத்து இருக்கிறான். இந்த நல்ல அரபி டேலண்ட் ஒன்று இருந்து புத்தகம் எல்லாத்தையும் அரபிலாம் தொகுத்திருக்கிறான். கவிதை நடையில நிறைய எழுதி தொலைச்சிருக்கிறான். மாப்பிள்ளை இலப்பையாளி சரியா? இந்த மாப்பிள்ளை இலப்பையாளியும் காயல்பட்டணத்தை பிறப்பிடமாக கொண்டவர். காயல்பட்டணத்திலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் என்ன செஞ்சாரு? நிறைய காலம் தன்னுடைய காலத்தை கழித்தார். மதரசாக்களுடைய பாடத்திட்டங்களுக்கு எல்லாம் நிறைய பங்காற்றியவர் என்று இவரைத்தான் மாப்பிள்ளை இலப்பையாளி நெப்பாளின் பாங்க. இவர் தான் முன்னாடி மாப்பிள்ளைங்கிறது தெரிய நிறைய பேருக்கு தெரியாது. சரியா? மதரசாக்களுடைய சிலபஸ தொகுத்தார் யாருன்னா லெப்பாளின் தொகுத்தாருமாங்க. யார் அந்த லெப்பாளின்? இந்த மாப்பிள்ளை லெப்பாளின் தான். என்ன அதை செஞ்ச மட்டுமில்ல, என்ன செஞ்சா தெரியுமா? இருந்தால் எழுந்த புத்தகங்கள் என்னடான்னு பார்த்தா இன்னைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு எல்லா வித்னாவுக்கும் இந்த ஆள் தான் புத்தகம் தொகுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் மௌலிது தொகுத்திருக்கிறார். ஆயிஷா பேரில் மௌலிது, பாத்திமா பேரில் மௌலிது, கதீஜா பேரில் மௌலிது ரலியல்லாஹு அன்ஹு அத்தனை பேருடைய பெயர்களிலும் மௌலிதை தொகுத்திருக்கிறார். தொகுத்து எப்படி எழுதுறாங்க? இலங்கை முஸ்லீம்களுக்காக அரும்பெரும் பாடுபட்டவர். இது பாடா நம்மள பாடாப்படுத்திட்டு போன பாடு. இது பாடா இன்றைக்கு நம்மள பாடாப்படுத்தி செஞ்சவர் என்ன? முஸ்லீம்கள் தொடர்பாக சில ஆவணங்களை தொகுத்த அளவுல இப்படி மத்தூத்தா சம்பந்தப்பட்ட சில செய்திகள் எல்லாம் அரபியில இருந்து தொகுத்தெடுத்து இலங்கை முஸ்லீம்கள் பழமையானவர்கள் என்று அந்த மூர்ஸ் சொன்னதில்ல, ஸ்ரீலங்கன் மூர்ஸ் சொல்றாங்க. நம்ம பார்த்து இந்த மூர்ஸுடைய அடிப்படை என்னங்கிறது எல்லாம் கேரளாவில் இருந்தெல்லாம் தேடி எடுத்து செஞ்சாரு. எடுத்து கொஞ்சம் வரலாறு தொகுத்து எடுத்திருக்கிறாரு. கடைநல்லூர், இந்தியாவின் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைநல்லூருக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நல்லூருக்கும் என்ன தொடர்பு என்பதை எல்லாம் நிறைய விளங்கப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று ரீதியான ஒரு சேவை செய்தாலும் மார்க்க ரீதியாக அக்கீதா ரீதியாக மாபெரும் ஒரு மோசடிக்கு வழிகோல் விட்டு சென்று விட்டார். அதைத் தொடர்ந்து இறுதியாக இது தொடர்பாக ஒரு சிறப்பான ஆய்வை செய்தவர் டிபி ஜாயா, கலாநிதி டிபி ஜாயா அவர்கள். இவர் ஒரு ஜாவா முஸ்லீம் சொல்றாங்கல்ல, மார்க்கத்தில் இப்படி எல்லாம் கிடையாது. இலங்கையில ஜாவா தீவில் இருந்து வந்தவங்கிறதுனால அவங்கள ஜாவா முஸ்லீம் பாங்க. டிபி ஜாயா என்பவர் ஜாவா முஸ்லீமை சேர்ந்தவர். இருந்தாலும் இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாற்றை தொகுக்க வேண்டும், இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறு அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அரும் பாடுபட்டு இலங்கையில மட்டுமில்ல பல வெளிநாடுகளில் என்ன செஞ்சார்னு சொல்லி சொன்னா இதற்காக பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இந்த டிபி ஜாயா. இது போன்றவர்கள் சிறப்பான முறையில் சில ஆய்வுகளை செய்து இலங்கை முஸ்லீம்கள் பழமைவாதிகள், இலங்கை முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு பழையவர்கள் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நாம் என்ன மனசு வச்சுக்கிறோம் தெரியுமா? இதுக்கு பிறகு யாராவது பேசினா பயப்படணுமா? என்னதான் இருந்தாலும் அவன் நாடு என்னன்னாலும் செய்வான், இந்த பயம் வேணுமா?
சரியாக பார்த்தால் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய இணையதளங்கள் சிங்கள மொழியிலே வெளியிடப்படுகிறது. முஸ்லிம்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையில் இனவாதத்தை தூவக்கூடிய நிறைய இணையதளங்கள். சிங்கள ராவே என்ற ஒரு பேப்பர் வந்து பாத்தீங்களா? அவ்வளவு சூப்பர் தாளர் எடுத்து பாத்தீங்கன்னா வர்ற கருத்து என்ன? நிறைய கருத்துக்கள் இஸ்லாமியருக்கு எதிரான கருத்துக்கள் சிங்கள ராவே பத்திரிகையில் பப்ளிக்கா எழுதுறான். தட்டி கேட்க யாரும் இல்லை, அதுக்கு எதிராக எழுதுறதுக்கு யாரும் இல்லை. ஏன்? நம்மிலே வரலாறு தெரியவில்லை, வரலாறு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் நமக்கு ஏற்பட்ட மோசடிகள், கலவரங்கள், இது எல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கிற நேரத்தில் முஸ்லிம்களுடைய வரலாற்றை திட்டமிட்டு புதைத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இலங்கையில் எங்கெங்கெல்லாம் நாம் தாக்கப்பட்டோம், கலவரங்கள் வெடித்த இடங்கள் என்ன, எதற்காக வெடிக்கப்பட்டது, ஏலப்படகாம கலவரம் நடந்தது, மல்வான கலவரம் நடந்தது, காலி கலவரம் நடந்தது, கொழும்பு கலவரம் நடந்தது, உங்க இந்த ஏரியா சரௌண்டிங்க ஒட்டிய பல கலவரங்கள் நடந்தது, மாளிகாவத்த கலவரம் கூட என்ன செஞ்சிருக்கான், தொகுத்து வச்சிருக்கான். இவ்வளவு கலவரம் எதுக்காக நடந்ததுன்னு கேட்டா முஸ்லிம்களுடைய இருப்பிடத்தை கேள்விக்குறியாக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய இருப்பிடத்தை கேள்விக்குறியாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் எங்கெங்கெல்லாம் அப்படிப்பட்ட கலவரங்கள் வெடித்தது, வெடிக்க செய்தவர்கள் யார், காரணம் என்ன என்பதை பற்றியெல்லாம் அலசி ஆராய்வோம். இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க